எல்லோருக்கும் ஹாய். 2025 இந்த பொங்கலுக்கு தமிழ் சினிமால இருந்து எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸ்டார்டிங்ல 2-3 படம் தான் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா அடுத்தடுத்து படங்களை இறக்கிட்டே இருக்காங்க. இந்த பொங்கலுக்கு நிறைய படங்கள் நாங்க பொங்கலுக்கு வர்றோம்னு சொல்லிட்டாங்க. பட் சில பல காரணங்களால இப்போ நாங்க இந்த பொங்கலுக்கு வரலனும் பேக் அடிக்கிறாங்க. இந்த பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் வருது, அந்த படத்தை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள், வேற எந்தெந்த படங்கள் பேக் அடிச்சிருக்காங்கன்னு சில பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். இன் திஸ் வீடியோ 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் படங்களோட ஃபைனல் லிஸ்ட் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். அனில் திருமணி டைரக்ஷன்ல தல அஜித் நடிச்ச விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ஃபேன்ஸ் மத்தியில பயங்கரமான ரெஸ்பான்ஸ் பெற்றுச்சு. படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு அதிகாரப்பூர்வமா ட்ரெய்லர்ல சொல்லியிருந்தாங்க. தல ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருந்தாங்க. பட் நியூ இயர் அப்போ இந்த விடாமுயற்சி இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலன்னு லைக்கா ப்ரொடக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதை கேட்டு ஃபேன்ஸ்லாம் பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. இந்த விடாமுயற்சி பொங்கலுக்கு வரல. இங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பொங்கலுக்கு அடுத்தடுத்து படங்கள் நாங்கள் இந்த பொங்கலுக்கு வரப்போகிறோம்னு அடுத்தடுத்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வர பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் நடித்த வணங்கான் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. வழக்கம் போல் பாலாவோட படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த படமும். அருண் விஜயோட பெஸ்ட் இயராக இருக்க போகுது 2025. கண்டிப்பாக இந்த படம் நம்மளை கலங்கடிக்க போகுது. அருண் விஜயோட ஆக்டிங்கும் சோதனை செய்யப்பட போகுது. இந்த வணங்கான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. சுந்தர்சி டைரக்ட் பண்ணி விஷால், சந்தானம், அஞ்சலி மற்றும் படம் நடிச்சு இந்த பொங்கலுக்கு வெளிவர போறோம்னு சொன்ன படம் மதகஜராஜா. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி ஈஸி கம்போஸ் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட இந்த படம் 2013 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்தது. சில பல பிரச்சனைகளால் இவ்வளோ வருஷமாக கடப்பில் கடந்து இந்த படம் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. சந்தானத்தோட காமெடி இவ்வளோ வருஷமானாலும் நம்மளை பயங்கரமாக சிரிக்க வைக்குது. கிட்டத்தட்ட 12 வருஷமானாலும் இந்த படத்தை பார்க்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆனாலும் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸோ இந்த மதகஜராஜா பொங்கலுக்கு வருது. எஸ்யூ அருண்குமார் டைரக்ஷன்ல விக்ரம், துஷாரா விஜயன் மற்றும் படம் நடிச்சு இந்த பொங்கலுக்கு வர்றோம்னு சொன்ன படம் வீரதீரசூரன் பார்ட் 2. படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எடுத்துச்சு. விக்ரமோட ஆக்ட், மசாலா கலந்த ஃபைட், லவ் எல்லாமே இருக்கு இந்த படத்துல. விக்ரம்க்கு சரியான கம்பேக் மூவியா இருக்கும்லாம் சொல்லப்பட்டுச்சு. ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. பட் இந்த வீரதீரசூரன் பார்ட் 2 பொங்கலுக்கு வரலன்னு மாதிரி சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, நித்யா மேனன் மற்றும் படம் நடிச்சு லேட்டா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் காதலிக்க நேரமில்லை. பட் நாங்களும் இந்த பொங்கலுக்கு வர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். ஒரு ரொமான்டிக் ஃபிலிமா இருக்க போது இந்த படம். இந்த படத்து மேலேயும் ஃபேன்ஸ் மத்தியில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கு. இந்த காதலிக்க நேரமில்லை படம் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடிச்சு இந்த பொங்கலுக்கு வர்றோம்னு சொல்லியிருந்த படம் படைத்தலைவன். இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தாங்க. ட்ரெய்லரில் சண்முக பாண்டியன் தன்னோட பெஸ்டஸ்ட் ஆக்டை காட்டி மிரட்டியிருக்காரு. ஃபைட் சீன்ஸ்லாம் கலக்கியிருக்காரு. ட்ரெய்லரில் கேப்டனை காட்டியிருப்பாங்க. பயங்கரமான கூஸ்பம்ஸாக இருக்கும். ட்ரெய்லரை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது. பட் படைத்தலைவன் நாங்கள் பொங்கலுக்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. மெட்ராஸ்காரன்னு ஒரு படம் இந்த பொங்கலுக்கு வர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் சாண்டிகாம், கலையரசன், பாண்டியராஜன், கருணாஸ் மற்றும் படம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தாங்க. படம் நல்ல நேர்த்தியான ஸ்டோரியோட, ஆக்ஷனோட, பயங்கரமான டைலாக்ஸோட இருக்கு. இந்த படம் ஹிட்டாக வாய்ப்பு இருக்கு. இந்த மெட்ராஸ்காரன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. விண்டேஜ் ஆக்டர் முரளியோட பையன் ஆகாஷ், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட மகள் நடித்த நேசிப்பாயா படத்தை விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் நாங்கள் பொங்கலுக்கு வர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு லவ் ஃபிலிம். இவங்களும் சொன்ன மாதிரி இந்த பொங்கலுக்கு வரப்போகிறாங்க. மிர்ச்சி சிவா நடிச்சு இந்த பொங்கலுக்கு நாங்களும் வர்றோம்னு சொல்லியிருந்த படம் சுமோ. இந்த படம் காமெடி படமாக இருக்க போகுது. ஒரு சுமோ பில்டரை வச்சு மையமாக எடுக்கப்பட்ட படம். இந்த சுமோவும் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு வரப்போகுது. அப்புறம் தருணம்னு ஒரு படம் இந்த பொங்கலுக்கு வர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. சிபிராஜோட 10 hours இந்த பொங்கலுக்கு நாங்களும் வர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் சில பல காரணங்களால் இவங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை. பொங்கல் ரேஸ்லேருந்து விளையிட்டாங்க. 2K லவ் ஸ்டோரி படம் நாங்களும் பொங்கலுக்கு வர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சில பல காரணத்தினால பொங்கல் ரேஸ்லேருந்து விளையிட்டாங்க. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி ராம் சரண், கியாரா மற்றும் பலர் நடிச்சு இந்த பொங்கலுக்கு நாங்கள் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகிறோம்னு சொல்லியிருந்த படம் கேம் சேஞ்சர்.
அது மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இந்த கேம் சேஞ்சர் வெளியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இப்படி இருந்த நிலைமையில தமிழ்நாட்டில் வெளியாக சில பல சிக்கல்களை சந்திச்சாங்க படக்குழு. பட் அதை சால்வ் பண்ணி கேம் சேஞ்சர் தமிழ்நாடு உட்பட வேர்ல்டு வைடா சொன்ன மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த பொங்கலுக்கு வணங்கான், காதலிக்க நேரமில்லை, மதகஜராஜா, மெட்ராஸ்காரன், சுமோ, தருணம், கேம் சேஞ்சர், நேசிப்பாயா மாதிரியான படங்கள் பொங்கலுக்கு வர இருக்கு. வீரதீர சூரன் பார்ட் 2, படைத்தலைவன், 2K லவ் ஸ்டோரி, 10 hours பொங்கல் ரேஸ்ல இருந்து பின் வாங்கிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் சினிமா ரசிகர்களுக்கு இந்த பொங்கல் இனிப்போட சேர்ந்து காரசாரமான பொங்கலாகவும் இருக்க போது, லாங் ஹாலிடே வேற. ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களும் நல்ல சக்ஸஸை கொடுத்து ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், சினிமா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதுல நீங்க எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.